39 ரன்னில் ஆல் அவுட். முதல் ஒருநாள் போட்டியிலேயே இங்கிலாந்து அணிக்கு காத்திருந்த பேரதிர்ச்சி பும்ரா செய்த சம்பவம். டி20 தோல்விக்கு ஒருநாள் போட்டியில் தரமான பதிலடி கொடுத்த இந்திய அணி. அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான கிரிக்கெட் தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இரு அணிகளுக்கு எதிராக 5 டி20 போட்டிகள் மற்றும் 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர் என தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் சமீபத்தில்தான் 5 டி20 போட்டிகள் கொண்ட தொடர் முடிவடைந்திருந்தது. இந்த 5 டி20 தொடரை பொறுத்தவரையில் இந்திய அணிக்கு மிகப்பெரிய சறுக்கல் என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு காரணம், இந்த டி20 தொடரை பொறுத்தவரையில் முதல் போட்டி மட்டுமே மழையால் தடைபட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மற்ற 4 போட்டிகளிலும் தொடர் தோல்வியடைந்து இந்த தொடரை மொத்தமாக இழந்து நின்றது இந்திய அணி. அதே சமயம் இந்த டி20 தொடரில் இந்திய அணி தோற்றது என்பது இந்திய அணிக்கு முழுமையான பின்னடைவு என்றும் சொல்ல முடியாது. அதற்கு காரணம், இந்த டி20 தொடரை பொறுத்தவரையில் இந்திய அணி நிர்வாகம் ஒரு வார்ம் அப் போட்டி போலத்தான் இந்த ஒரு தொடரை அணுகியது. அதனால்தான் ஸ்ரேயஸ் ஐயர் போன்ற ஒரு அனுபவமில்லாத கேப்டன்சி தலைமையில் இளம் வீரர்கள் கொண்ட இந்திய அணியை இந்த தொடரில் பரிசோதித்து பார்க்கவே களமிறக்கியது. ஒருவேளை நடந்து முடிந்த இந்த டி20 தொடரில் வழக்கமான டி20 கேப்டனான சூரியகுமார் யாதவ் மற்றும் டி20யில் முக்கிய வீரர்களாக இருக்கும் பும்ரா, ஹார்திக் பாண்டியா உள்ளிட்ட வீரர்களும் பங்கேற்றிருந்தால் இந்த டி20 தொடரில் கண்டிப்பாக இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கவே அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் மற்ற வீரர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே நடந்து முடிந்த இந்த 5 டி20 போட்டிகள் கொண்ட தொடரில் இளம் வீரர்களை பயன்படுத்தி ஸ்ரேயஸ் ஐயர் போன்ற கேப்டன்சியை பயன்படுத்தியது இந்திய அணி நிர்வாகம். அதனாலேயே இந்திய அணி மிகப்பெரிய பின்னடைவையும் சந்தித்தது. மேலும் இந்த தொடர் வேறு இங்கிலாந்து நாட்டில் வைத்து நடைபெற்றதால் இங்கிலாந்து அணியை அதனுடைய சொந்த நாட்டில் வைத்து வீழ்த்துவது என்பது பலம் வாய்ந்த இந்திய அணிக்கே கடினமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது பலம் குறைந்த ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணிக்கு அது உண்மையிலேயே மிகப்பெரிய சவால்தான். அதனுடைய ரிசல்ட் தான் இந்த டி20 தொடரின் ரிசல்ட் ஆகும். அதே சமயம் இந்த டி20 தொடரில் சறுக்கியதைப் போல இப்போது நடைபெற்று வரும் 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய அணி சறுக்காது என்பதை நிரூபித்துவிட்டது. ஏனென்றால் இந்திய ஒருநாள் அணியில் விராட் கோலி, ரோஹித் சர்மா, சுப்மன் கில், KL ராகுல், பும்ரா போன்ற அனுபவம் வாய்ந்த நட்சத்திர வீரர்கள் பங்கு பெற்றுள்ளனர். ஆகவே டி20 தொடரை அணுகியது போல இந்த ஒருநாள் தொடரை இங்கிலாந்து அணியால் அணுக முடியாது. அதற்கு மிக முக்கிய காரணம், இந்திய ஒருநாள் அணியில் தற்போது ஜாம்பவான் வீரர்கள் மொத்தமாக திரண்டுள்ளனர். ஆகையால் இப்போது இருக்கும் இந்த ஒருநாள் தொடரில் இந்திய அணியை வீழ்த்தினால்தான் இங்கிலாந்து அணிக்கு அது பெருமையாக இருக்குமே தவிர, நடந்து முடிந்த டி20 தொடரில் அனுபவமில்லாத இந்திய அணியை வீழ்த்தியது என்பது இங்கிலாந்து அணிக்கு அவ்வளவு பெரிய பெருமை ஒன்றும் கிடையாதுங்க. அதிலும் இந்த இரு அணிகளுக்கு எதிராக தொடங்கிய முதல் ஒருநாள் போட்டியிலேயே அனுபவம் வாய்ந்த நட்சத்திர வீரர்களின் விளையாட்டு என்பது தனித்தன்மையாக இருக்கும் என்பதை இந்திய அணி நிரூபித்துவிட்டது. ஏனென்றால் இந்த இரு அணிகளுக்கு எதிராக தொடங்கிய முதல் ஒருநாள் போட்டியிலேயே டாஸை வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்ய முடிவெடுத்திருந்தது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் ஓப்பனிங்கில் சுப்மன் கில்லும் ரோஹித் சர்மாவும் களமிறங்கினார்கள். இதில் சுப்மன் கில் 23 ரன்களிலேயே இவரது விக்கெட்டை இழந்துவிட்டார். அதனைத் தொடர்ந்து ஒன்டவுனாக விராட் கோலி களமிறங்கினார். அப்போது விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் சேர்ந்து வெறித்தனமான பேட்டிங்கை வெளிப்படுத்தினார்கள். அதுவும் ஒரு கட்டத்தில் இந்த போட்டியில் விராட் கோலி வெறும் 31 பந்திலேயே அரை சதம் எடுத்துவிட்டார். அதனைத் தொடர்ந்து ரோஹித் சர்மா 40 பந்துகளில் அரை சதம் எடுத்திருந்தார். அந்தளவுக்கு ஒரு டி20 போட்டி போலவே இந்த ஒருநாள் போட்டியை அணுகியது இந்திய அணி. அது மட்டுமில்லாமல் இந்த இருவரின் இந்த ஒரு பேட்டிங்கை பார்க்கும்போது ஏதோ ஒருநாள் தொடரை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு மட்டுமே பேட்டிங் செய்வது போல தெரியவில்லை. நடந்து முடிந்த டி20 தொடரில் இந்திய அணி அடைந்த தோல்விக்கு முழுக்க முழுக்க பழிதீர்க்கும் விதமாகவும் இந்த போட்டி அமைய வேண்டும் என்பதைப் போலத்தான் இவர்களின் ஆட்டம் என்பது வெளிப்பட்டது. ஏனென்றால் இவர்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு பந்தையுமே அடித்து ஆடத்தான் முயற்சி செய்தனர். டி20 போட்டியில் எப்படி விளையாடுவார்களோ அதே போல இந்த ஒருநாள் போட்டியை அணுகியிருந்தனர் இந்த இருவரும். ஆகவே அதிலிருந்தே தெரிந்துவிட்டது, கண்டிப்பாக இந்த போட்டியில் மிகப்பெரிய சம்பவம் காத்திருக்கிறது என்று. பின்னர் எதிர்பார்த்தது போலவே விராட் கோலி 63 பந்தில் சதத்தை எடுக்க, அதனைத் தொடர்ந்து ரோஹித் சர்மா 68 பந்தில் சதத்தை எடுத்துவிட்டார்.
பின்னர் ரோஹித் சர்மாவின் அதிரடி ராக்கெட் வேகத்தில் ஏறியது. 68 பந்தில் சதமடித்த இவர் 88 பந்தில் 150 ரன்களை தொட்டுவிட்டார். அதனைத் தொடர்ந்து விராட் கோலி 138 ரன்கள் எடுத்திருந்த போது விக்கெட்டை இழக்க, பின்னர் ரோஹித் சர்மாவும் 157 ரன்கள் எடுத்திருந்த போது விக்கெட்டை பறிகொடுத்தார். மேலும் இசான் கிசானும் KL ராகுலும் புதிய பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கினார்கள். எந்த இடத்தில் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் விட்டு சென்றார்களோ அதே இடத்தில் இருந்து இசான் கிசானும் KL ராகுலும் இவர்களுடைய அதிரடியை தொடங்கினார்கள். இதில் இசான் கிசான் வெறும் 19 பந்திலேயே அரை சதம் எடுத்து கொடுக்க, அதனைத் தொடர்ந்து KL ராகுலும் 32 பந்திலேயே அரை சதம் எடுத்தார். இவர்களும் கொடூரத்தனமான அதிரடியைத்தான் வெளிப்படுத்தினார்கள். ஆகவே இந்திய அணியின் இப்படிப்பட்ட அணுகுமுறை என்பது T20 போட்டியில் அடைந்த தோல்விகளுக்கு சேர்த்து மார்த்து பழிவாங்கும் படலமாகத்தான் அமைந்தது. இதன் காரணமாக 50 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்புக்கு இந்திய அணி இந்த போட்டியில் 511 ரன்கள் வரை குவித்து உலக சாதனை படைத்தது இந்திய அணி. மேலும் இப்படி ஒரு பழிவாங்கலை இங்கிலாந்து அணி எதிர்பார்த்திருக்காது. அந்தளவுக்கு கொடூரமான பழிவாங்கலை இந்திய அணி செய்துவிட்டது. T20 தொடரை பொறுத்தவரையில் அனுபவமில்லாத வீரர்களிடம் கற்றுக்காட்டிய இங்கிலாந்து அணியை இந்த ஒருநாள் போட்டியில் அனுபவம் வாய்ந்த இந்திய சீனியர் வீரர்கள் துவைத்து தொங்கவிட்டு விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். பின்னர் பந்து வீச்சில் களமிறங்கிய இந்திய அணி பந்து வீச்சிலும் மிரட்டலான சம்பவத்தை செய்திருந்தது. ஆமாங்க, இந்த 511 ரன்கள் என்ற மிகப்பெரிய இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணிக்கு பிரஷர் என்பது மிகவும் அதிகமாக இருந்தது. அந்த பிரஷரை சூப்பராக பயன்படுத்தி கொண்டார் நம்ம ஜாஸ்பிரீத் பும்ரா. இங்கிலாந்து அணி சேசிங் செய்ய களமிறங்கி எதிர்கொண்ட முதல் ஓவரிலேயே ஜாஸ்பிரீத் பும்ரா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். அதற்கு பிறகு தொடர்ச்சியாக பும்ரா வீசிய ஒவ்வொரு ஓவரிலும் குறைந்தபட்சம் ஒரு விக்கெட்டையாவது வீழ்த்தி விடுவார். அதிலும் 5வது ஓவரில், அதாவது போட்டியின் 5வது ஓவரில் மொத்தமாக 3 விக்கெட்டுகளை வீழ்த்திவிட்டார் பும்ரா. இதன் காரணமாக 5 ஓவர்களுக்கு உள்ளாகவே முக்கியமான பேட்ஸ்மேன்களை இழந்து நின்றது இங்கிலாந்து அணி. அதனைத் தொடர்ந்து தட்டு தடுமாறிய இங்கிலாந்து அணியை வெறும் 39 ரன்களில் ஆல் அவுட் செய்து சரித்திரம் பார்க்காத மிகப்பெரிய வரலாற்று வெற்றியை பதிவு செய்திருந்தது இந்திய அணி. ஆமாங்க, 472 ரன்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் இந்திய அணி பிரம்மாண்ட வெற்றியை பதிவு செய்திருந்தது. இதற்கு முன்பு ஒரு அணி அதிகபட்சமாக சர்வதேச ஒருநாள் போட்டியில் 342 ரன்கள் வித்தியாசத்தில் தான் இதற்கு முன்பு வெற்றி பெற்றிருந்தது. அதுதான் நம்பர் 1 சாதனையாகவும் இருந்தது. இப்போது அந்த சாதனையை முறியடித்து 472 ரன்கள் வித்தியாசத்தில் மாபெரும் ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று நம்பர் 1 உலக சாதனையை இந்திய அணி படைத்துள்ளது. இதில் அதிகபட்சமாக பும்ரா மட்டுமே 7 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார். மேலும் இந்த இரு அணிகளுக்கு எதிராக தொடங்க இருக்கும் 3 ஒருநாள் போட்டிகளுக்கு தயாராகும் வகையில் நடைபெற்ற வார்ம் அப் மேட்சில்தான் இப்படி ஒரு சாதனை வெற்றியை இந்திய அணி செய்திருந்தது. ஆகவே இந்த ஒரு வெற்றி என்பது இந்த அதிகாரப்பூர்வ ஒருநாள் போட்டிகளில் இங்கிலாந்து அணிக்கு கண்டிப்பாக பதட்டத்தை ஏற்படுத்தும் என்பதிலும் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சரி, இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.